மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது தமிழ்ச்செல்வியை தூக்குறது, சேது தமிழ்ச்செல்விக்கு சாப்பாடு ஊட்டி வர்றது, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுன்னு சொல்லி சேது தமிழ்ச்செல்வி கிட்ட நடந்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தா சாவித்திரிக்கும் தாமரைக்கும் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என்னம்மா மாமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு அளவில்ல, என்னமோ அவளை தூக்குறாரு, அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறாரு, ஜூஸ் கொடுக்கறாரு, ஏன் மாமா அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தாமரை பார்த்தா அப்படியே பொங்கி எழவும். அப்பதான் சாவித்திரி, இதை சும்மா விடக்கூடாது, அவ இன்னைக்கு பரீட்சை எழுதவே கூடாது அப்படின்னு சொல்லி சாவித்திரி பார்த்தா யோசிக்குது. என்னம்மா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் கார்ல வர வழியில பேசிக்கிட்டே வருதுங்க. காலேஜுக்கும் பார்த்தா இங்க தமிழ்ச்செல்வி வந்துடுறாங்க. தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுதுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாவித்திரி வந்துட்டு, தமிழ் பரீட்சை எழுதுனா போற, இந்தா இத ஜூஸை குடிச்சிட்டு போ, வயிறுமா இருக்க, ஜூஸை குடிச்சிட்டு தெம்பா போய் பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா அந்த ஜூஸை கொடுக்கவும், இங்க பார்த்தா தமிழ் வாங்குவோமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கையில அப்பத்தாவும் பார்த்தா அப்பத்தாக்கு எதுவும் தெரியல. தமிழ் வாங்கி குடி, ஜூஸை குடிச்சிட்டு போய் நல்லா தெம்பா பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் சொல்லவும், என்ன தமிழ் வாங்கு, அதான் உங்க அம்மாச்சியே சொல்லிட்டாங்களே வாங்கி குடி அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சாவித்திரி கொடுக்கவும், தமிழும் பார்த்தா யோசிக்காம அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு இங்க பார்த்தா சந்தோஷத்தோட வந்து தாமரை கிட்ட, தாமரை இன்னைக்கு அந்த தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுதவே மாட்டா, இதுல வேற விடிய வேற உட்காந்து படிச்சிருக்காளாம், அந்த சேது பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், ஏம்மா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், அவ குடுத்தையில இப்போ ஒரு ஜூஸ், அந்த ஜூஸ்ல நான் மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா பொத்துன்னு மயங்கி விழுகத்தான் போறா, அவ பரீட்சையும் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி பார்த்தா தாமரை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா அப்பத்தா காருக்குள்ள உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுறாங்க. அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாக்கு பார்த்தா பயங்கரமா கோபம் வருது. கார்ல இருந்து வெளியே இறங்கி வராங்க. என்னடி பேசிக்கிட்டு இருந்து யாத்தாளு மகள் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், நாங்க ஒன்றும் பேசலையம்மா ஏன் அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், அப்பத்தா ஓங்கி சப்புன்னு ஒரு அற விடுறாங்க சாவித்திரி கணத்துல. ஏண்டி ஏன் உனக்கு இந்த கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ஏமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், நீ இப்ப தாமரை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தில்ல, எல்லாத்தையும் நான் கேட்டேன், எனக்கு அப்பயே தோணுச்சுடி, நீ என்ன தமிழ்ச்செல்வி மேல இவ்வளவு அக்கறையா கொண்டாந்து ஜூஸை நீட்டுறேன்னு நான் நினைச்சேன், நான் அப்பயே தடுத்திருக்கணும், நான் ஏதோ ஜூஸ் தானே அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமா பாவம் அவளையும் குடிக்க வச்சுட்டேன், பாவம் அவளே விடிய படிச்சு கால் சரியில்லைனாலும் பரீட்சை எழுத வந்திருக்கா, அவளை நீ இப்படி ஜூஸை கொடுத்து பரீட்சை எழுத விடாம கெடுத்துட்டீல அப்படின்னு சொல்லி சாவித்திரி கிட்ட அப்பத்தா சொல்லவும், ஓ எல்லாத்தையும் கேட்டுட்டியா, கேட்டதுனால இப்போ உன் பேத்தி தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுத முடியலன்னு சொல்லி பொங்கி எழுந்துகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், உன்னையெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல, சி உன்னைய போய் வயிற்றுல பெத்தேன்னு நினைக்கும் போது அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், போதும் நிறுத்துமா, என்ன வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு தாமரை பேத்தியா இல்ல எங்கேயோ கடந்து வந்த அந்த தமிழ்ச்செல்வி பேத்தியா, என்னமோ அவளை ரொம்ப ஓவரா தலையில தூக்கி வச்சு அப்படியே கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, அவளுக்கு காலு தானே சரியில்லை, என்ன கையுமா ஒடிஞ்சு போச்சு, என்னமோ சேது அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறது என்ன, ஜூஸ் கொடுக்கறது என்ன, அவளை தாங்குன்னு தாங்குறது என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி சாவித்திரி பார்த்தா பொங்கவும், அவன் பொண்டாட்டியை தூக்குறியான், இதுல உங்களுக்கு என்னடி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், போதுமா, அவ இன்னைக்கு பரீட்சை எழுத முடியாமத்தான் போகும், இப்படி வாங்கி பொத்துன்னு விழுந்து பரீட்சை எழுதாம போகிறதுக்கா இவ்வளவு தூரம் அண்ணன் அங்கே வீட்டுல இருந்து கார்ல இவளை கூட்டிட்டு வந்து இதுல சேது வேற இவளுக்கு ஏகப்பட்ட பணிவிட வேற செஞ்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இங்க பாரு சாவித்திரி, நீ இப்ப ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்த பாத்தியா, இந்த விஷயத்த நான் மட்டும் ராஜாங்கத்துக்கிட்டே சேதுகிட்டேன்னு சொன்னேன்னு வையி, இப்ப கொட்டைகளை ஈஸ்வரின் சித்ராவல் இருக்காளுல, அவளுகளோட நீங்க 2 பேரும் போய் இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அப்பதான் பார்த்தா சாவித்திரிக்கு கொஞ்சம் பயமாகுது. என்னம்மா மிரட்டி பாக்குறியா அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், மிரட்டலா இல்லடி, இதுதான் முதலும் கடைசி, இதே மாதிரி அடுத்த தடவை நீங்க ஏதாவது பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையி, அந்த கொட்டையை கூட உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்காது, நடு ரோட்ல தான் போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா சாவித்திரியை நல்லா மிரட்டி விட்டுட்டு போயிடறாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தா இங்கே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க. எழுதிக்கிட்டு இருக்கையில பார்த்தா தமிழ்ச்செல்விக்கு கண்ணெல்லாம் கட்டுது, மயக்கெல்லாம் வருது, கிருகிருன்னு வர மாதிரி இருக்கு. என்ன நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நல்லா தானே சாப்பிட்டு வந்தோம், ஏதோ தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு, தூக்கமா வர மாதிரி இருக்கு, மயக்க வர மாதிரி இருக்கு, பரீட்சை வேலை எழுதணுமே, விடிய வேற படிச்சிருக்கோமே, இந்த பரீட்சை எப்படியாவது நம்ம நல்லபடியாக எழுதி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, மேம் நான் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வரலாமா, மயக்கமா வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், சரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளாஸ் மேமும் சொல்லிடுறாங்க. சேதுவும் பார்த்தா, என்னங்க இன்னைக்கு கொஞ்சம் தூக்கிட்டு போறீங்களா ரெஸ்ட் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இங்க பார்த்தா ரெஸ்ட் ரூம் போயிட்டு தமிழ் முகத்தெல்லாம் கழுவிட்டு சேது தூக்கிட்டு வரவும், என்னாச்சு அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா உட்காந்து மயக்க வரதோட உட்காந்து பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க. பரீட்சை பார்த்தா கடைசி எழுதி முடிக்க போறாங்க.
இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, இதை மட்டும் எழுதி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தமிழை பார்த்தா விறுவிறுன்னு உட்காந்து பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்காங்க. கடைசி பார்த்தா பரீட்சை எழுதி முடிச்சுறாங்க. பெல்லும் பார்த்தா ரிங் ஆயிருது. தமிழ் பரீட்சை எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை மேம் கையில கொடுக்கையில பார்த்தா பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. சேது பார்த்தா பக்கத்துல இருக்கவும் சேது அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு. தமிழ் தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளாஸ் மேம் பார்த்தா தமிழ் கண்ணத்தெல்லாம் பிடிச்சி தட்டி பாக்குறாங்க. தமிழை பார்த்தா மயங்கிடுறாங்க.